திருக்கழுக்குன்றம் அருள்மிகு தேவகிரீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் 11ஆம் நாள் வியாபாரிகள் சங்கம் சார்பில் உற்சவம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு தேவகிரீஸ்வரர் திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 13ஆம் தேதி விநாயகர் உற்சவத்துடன் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கடந்த 16ஆம் தேதி 63 நாயன்மார்கள் கிரிவலம் வந்ததை அடுத்து முக்கிய விழாவான 7ஆம் நாள் தேர் திருவிழா 20ஆம் தேதி விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவின் 10ஆம் நாள் உற்சவமான 10 தலை ராவணேஸ்வர மலை வள உற்சவத்துடன் மலைக்கோயிலில் ஏற்றப்பட்ட சித்திரை திருவிழா கொடி இறக்கிய நிலையில் திருக்கழுக்குன்றம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் 11ஆம் நாள் உற்சவம் நடைபெறுகிறது. அதன் துவக்கமாக வியாபாரிகள் சங்க அலுவலகத்திலிருந்து சங்க தலைவர் அழகேசன், செயலாளர் சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் 25 வகை பழத்தட்டுகளுடன் சுவாமிக்கு மங்கள வாத்தியத்துடன் சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டு சர்வ வாத்திய மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் முன் வரிசை வைக்கப்பட்டது. இதில் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட எல்லையை ஒட்டியுள்ள கேரளா மானந்தவாடி தலப்புழா பகுதியில் மாவோயிஸ்டுகள் தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதிக்கு வந்ததால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரள எல்லையை ஒட்டியுள்ள மானந்தவாடி தலப்புழா தேயிலை எஸ்டேட் குடியிருப்புக்கு இன்று காலை 6 மணி அளவில் 4 மாவோயிஸ்டுகள் ஆயுதத்துடன் வந்து தோட்ட தொழிலாளர்களிடம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும்படியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ உதவிகள், மருத்துவமனை மற்றும் மின் இணைப்புகள் இல்லை என்றும் அதனால் தாங்கள் அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கோஷமிட்டதாகவும் வந்தவர்கள் 3 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாகவும் மேலும் சீருடையில் இருந்ததாகவும் எஸ்டேட் தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் 20 நிமிடம் பேசியதாகவும் பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டதாக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தண்டர்போல்ட் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று தேடுதல் வேட்டை மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே மும்முனை மின்சாரம் வழங்காததால் சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள அண்டக்குடி, தியாகசமுத்திரம், அளவந்திபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மும்முனை மின்சாரத்தை நம்பி சுமார் 1000 ஏக்கரில் நெல், பருத்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மும்முனை மின்சாரம் சரிவர வழங்காததால் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கருக்கும் நிலையில் உள்ளது. மேலும் இதுகுறித்து விவசாயிகள் பலமுறை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரில் சென்று மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஒரு ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் மும்முனை மின்சாரம் வழங்கினால் மட்டுமே பயிர்களை காப்பாற்றி விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்றும் தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியபாளையம் அருகே விதிகளை மீறி ஏரியில் 40 அடி ஆழத்திற்கு மண் அள்ளுவதால் பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை 6 வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட வெங்கல்குப்பம், அத்தங்கி, காவனூர் ஆகிய கிராமங்களுக்கு இடையே செல்லும் ஏரியில் சாலை பணிக்காக பொக்லைன் இயந்திரம் மூலம் 30 முதல் 40 அடி ஆழம் வரை விதிகளை மீறி நூற்றுக்கணக்கான லாரிகளில் மண் கொண்டு செல்லப்படுவதோடு இரவு நேரங்களில் மணல் கொள்ளையும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் ஏரி பாசன விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த வெங்கல்குப்பம் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரி சவுடுமண் குவாரியை முற்றுகையிட்டு பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக 6 வழி சாலை அமைக்கும் திட்டத்திற்காக மண் அள்ளும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.